தகவல்களில் அவர் இதற்கு முன்னர் அவர் உடல்நிலை சரியில்லை என்றோ, அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்றோ எந்த விதமான செய்தியும் இல்லை. அவர் வழக்கம் போல ஆரோக்கியமாக தான் இருக்கின்றார். அவருடைய அன்றாட பணிகளை அவர் எப்போதும் போல மேற்கொண்டு வருகின்றார் என்ற செய்திகள் தான் பரவலாக இருந்தது. சமீபத்தில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமான போது கூட அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்தை திரைத்துறையில் ஏற்படுத்தியது. அந்த நிகழ்விலும் கூட பாக்யராஜ் கலந்து கொண்டதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போதும் அவர் ஆரோக்கியமாக தான் இருந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்ற நிகழும் போது கூட அவர் கலந்து கொண்ட போது நாம் அதை நேரலையாக நாம் பார்த்தோம். இந்த நிலையில்தான் அவருடைய இந்த மறைந்தார் என்ற செய்தி என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தான் அவர் சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் வீட்டில் அவர் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்றும், அந்த மாரடைப்பு காரணமாக அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திதான் முதலில் வெளியானது. அப்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என்ற செய்தி வெளியானது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று அடுத்த கட்ட செய்தி வெளியானது. இந்நிலையில் தான் திடீரென்று அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, எளிதாக கடந்து போக முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. வீட்டில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் 73 வயதாகின்றது. அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி திரைத்துறையிலும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாய் பார்க்கப்படுகிறது. வீட்டில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது. மேற்கொண்ட தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படும். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் 16 வயது நிலையே கிழக்கு போகும் ரயில் படங்களை துணை இயக்குனராக பணியாற்றினார். தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார் என்றே கூறலாம். அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய வசனமாக இருக்கட்டும், அவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், தமிழ் திரைத்துறையில் ஒரு தனக்கென தனி பாணியை உருவாக்கிய ஒரு புகழ்பெறும் நடிகர், இயக்குனர், நடிப்பு மற்றும் இயக்கம் என இரண்டிலும் கொடிகட்டு பறந்தவர் என்றே சொல்லலாம். அவருடைய அந்த தனி ஸ்டைல், அவருடைய பாணி என்பது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக அவர் தனக்கான தனி தடத்தை பதித்தவர் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற தமிழ் திரையுலகில் உச்சமான ஒரு இயக்குனர், நடிகர் என்று கூட கூறலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிப்பு துறையில் ஒரு உச்ச நிலையில் இருந்தார். அதே போன்று இயக்கத்துறையிலும் அவர் ஒரு டாப்பில் இருந்தார் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலம் இன்று காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி ஒரு மிகப்பெரிய பேரழிவாக, ஒரு பேரதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்றே சொல்லலாம். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் பொறுத்தவரையில் 1953ஆம் ஆண்டு